ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ஆனந்த். ஆக்சுவலாக வந்து நம்ம ஃப்ரைடேயோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டை வந்து சாட்டர்டே நம்ம போட்டிருந்தோம். ஷார்ட்ஸில் வந்து போட்டிருந்தோம். அந்த ஷார்ட்ஸ்லேயே நான் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருப்பேன். மண்டே வந்து மார்க்கெட் வந்து கண்டினியூ பேட்டர்னில் ஓப்பன் ஆச்சுன்னா மேக்ஸிமம் வந்து டவுன் சைடில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதில் வந்து டார்கெட் வந்து 24,700 டார்கெட் கொடுத்துருந்தோம். ஆக்சுவலாக வந்து நம்ம நினச்சதை விட கேப் அப்பில் ஸ்டார்ட் ஆகிருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா மார்னிங் கேப் அப்பில் ஸ்டார்ட் ஆகி நேராக நம்ம சொன்ன டார்கெட் 25,000 அந்த டார்கெட் வந்து நம்மளுக்கு ஹிட் ஆகிருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே 5 மினிட்ஸ் கேண்டில்லையே கேப் அப்பில் ஓப்பன் ஆகி கீழே டவுனில் வந்துட்டு திருப்பி அங்கேருந்து ரிட்டர்ன் வந்து ஒரு 950 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து திரும்பி 900 வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறமா திருப்பியும் மேலே நம்ம டார்கெட் நோக்கி போயிருக்காங்க. 25,000 அந்த டார்கெட் நோக்கி போயிருக்காங்க. இது என்ன ரீசன் பார்த்திங்கன்னா, கேப் அப்பில் ஓப்பன் ஆகி ஏன் நம்ம டார்கெட் நோக்கி கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் உடனே டக்குன்னு 25,000 போயிருக்கலாமே. என்ன ரீசன் அவங்க இங்கே போகாமல் கீழே ஃபஸ்ட்டு ஒரு 950 போயிட்டு திருப்பி அங்கேருந்து ரிட்டர்ன் கீழே இறங்கி வந்து 900 வந்துட்டு திரும்பி 900லேருந்து திருப்பி 25,000 போயிருக்காங்க. என்ன ரீசன் இதில் பார்த்தீங்கன்னா, அதுலேயே உங்களுக்கு கிளியராக சார்ட்லேயே உங்களுக்கு ஃபெப்னாசி டூல் போட்டு உங்களுக்கு கிளியராக விளக்கியிருப்பேன். அந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டரோட ப்ராஃபிட் புக்கிங் வந்து எப்படி நடக்கும்னா 50% நடக்கும். இப்போ மேலேருந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி போட்டு காமிச்சிருப்பேன். அந்த இதில் 50% மேலே. கீழே வந்து பார்த்திங்கன்னா கீழேயும் ஒரு 50% ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது ரீசன் என்னென்னா, கீழேருந்து மேலே போனால் தான், கீழே லோவில் வந்தால் தான் அவங்களுக்கு பை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடுன்றதை விட அவங்களுக்கு ஒரு இதாக இருக்கும், ஒரு லாபம் அதிகமாக கிடைக்கும்னு சொல்லலாம். கீழேருந்து பை பண்ணி போகிறது தான். மேலே வச்சு பை பண்ணுறதுனால அவங்களுக்கு அந்தளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் வராது. ஸோ அதனால தான் வேணுக்கணுமே மேனிப்புலேட் பண்ணி கீழே கொண்டு வந்து இறக்கி 900லேருந்து 25,000 வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. அதாவது 24,900லேருந்து 25,000 அது வரைக்கும் கொண்டு போயிட்டு ஃபஸ்ட்டு டார்கெட் ஹிட் பண்ணாங்க. நான் அடுத்த செகண்டு நான் வந்து என்ன பண்ணேன், செகண்ட் டார்கெட்டுன்னு மேலே கொடுத்தேன். ஆனால் செகண்ட் டார்கெட்டு அவங்க ரீச் பண்ணாமல் அகைன் அங்கேருந்து திருப்பி ரிட்டன் கீழே கொண்டு வந்து இறக்கி நிப்பாட்டியிருக்காங்க. இது என்ன ரீசன் பார்த்திங்கன்னா, நாளைக்கு வந்து சென்செக்ஸோட எக்ஸ்பைரி டே, மந்த் அண்ட் எக்ஸ்பைரி டே. ஸோ அந்த ப்ரீமியம் வந்து டிகே ஆகணும், ப்ரீமியம் வந்து கரைக்கணும். அந்த ப்ரீமியம் கரைக்கிறதுக்காக தான் இப்போ வந்து மேனிப்புலேட் பண்ணி கீழே கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க. அதுலேயும் கரெக்டாக எக்ஸாக்ட் பார்த்திங்கன்னா ஃபெப்ரவரியில் போட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். இன்னையோட லோ, அதாவது ஃப்ரைடேயோட லோ இருக்குது பார்த்திங்களா, அதுலேருந்து நம்ம 25,030 டார்கெட், செகண்ட் டார்கெட் கொடுத்துருப்போம் 25,030. அந்த இதில் நீங்கள் போட்டு பார்த்திங்கன்னா கிளியராக தெரியும் எந்த இதில் வந்து கரெக்டாக க்ளோஸ் வச்சுருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா தெரியும். 50%, 50%னா ஒரு 5 பாயிண்ட் அதில் கம்மியாக இருக்குது. மேலேயும் அப்சைடில் 25,030 கொடுத்துருந்தோம்னா அதுலேயும் வந்து ஒரு 10 பாயிண்ட் வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க, கேப் விட்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு க்ளீனாக இதுலேயே உங்களுக்கு வந்து மேனிப்புலேட் பண்ணுறாங்கன்னு தெரியுதா நம்ம இதில். ஸோ நம்மளோட டார்கெட் கரெக்டாக அக்யூரேட்டாக கொண்டு வந்து கிளியராக முடிச்சு வச்சுருக்காங்க பாருங்கள் 25,000ல். ஸோ செகண்ட் டார்கெட் வந்து நாளைக்கு தான் அது உங்களுக்கு வந்து மேனிப்புலேட் பண்ணி கொஞ்சம் மூவ் பண்ணி கொண்டு போவாங்க. கொஞ்சம் மேலேயும் கொண்டு போக விட மாட்டாங்க, கீழேயும் கொண்டு வர விட மாட்டாங்க. ஸோ நியூட்ரலாக ஓப்பன் பண்ணி அப்படியே கொஞ்சம் ப்ரீமியம் டிகே நடக்கணுன்றதுக்காக அப்படியே கொஞ்சம் இது பண்ணியே கொண்டு போயிட்டே இருப்பாங்க அவங்களோடது. இதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே சப்போஸ் நாளைக்கு வந்து 24,950 இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா, இந்த இது வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா
அதுக்கு கீழே வந்து 24,800. ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட். செகண்ட் டார்கெட் வந்து 24,700 செகண்ட் டார்கெட். பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதே போல் மேலேயும் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ மேக்ஸிமம் நாளைக்கு வந்து கேப் அப்பில் ஆகி 25,050 கேப் அப்பில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.